அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிளான்ட் ஹேங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளான்ட் ஹேங்கர் ரொம்ப சிம்பிள், 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு ஆகிற செலவு <20 rupees தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாட்டு, சணல் கயிறு, மேக்ரமே கயிறு, இது எல்லாமே ஹார்ட்வேரில் வாங்கினது தான். ரொம்ப கம்மி விலை தான். ஸோ இந்த ஜாருக்கு நம்ம இப்போ ஒரு ஹேங்கர் பண்ணலாம். இந்த மாதிரி காட்டன் ஒயிட் கயிறு எடுத்துக்கலாம். நான் 6 கயிறு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் லென்த்து தான். உங்களுக்கு நம்ம எவ்வளோ தொங்க வைக்க தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்துக்கிட்டு 6 கயிறையும் ஒன்றா வச்சு முடிச்சு போட போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஹேங்கரோட எண்டு. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இந்த ஜாரை கவுத்து வச்சு அதோட சென்டரில் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த நாட்டாக போட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த நாட் எங்கே போடுறதுங்கிறத நம்ம தோராயமாக அந்த ஜார் மேலே வச்சு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நாட் போட போகிறோம். 2 கயிறாக சேர்த்து நாட் போடணும். 6 கயிறு எடுத்ததால் முதல் நாட்டுக்கு 2 கயிறு அப்படின்னா 3 நாட் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 நாட் நான் போட்டிருக்கேன் 2 கயிறாக சேர்த்து. இதையும் அந்த ஜார் மேலே வச்சு நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த முடிச்சு சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ அடுத்த நாட் ஃபஸ்ட்டு போட்ட நாட்லேருந்து ஒரு கயிறும் இன்னொரு நாட்லேருந்து இன்னொரு கயிறையும் எடுத்து அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லென்த்துக்கு நாட் போடணும். நீங்கள் சும்மா தோராயமாக மெஷர் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா பென்சிலோ மார்க்கரோ வச்சு கயிறில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முடிச்சிலேருந்து ஒரு கயிறு, இன்னொரு முடிச்சிலேருந்து இன்னொரு கயிறு, இதை எடுத்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 3 முடிச்சு கிடைக்கும் இல்லையா. ஸோ மீதி இருக்கிற 2 கயிறையும் எடுத்து நாட் போட போகிறோம். இதை நம்ம இப்போது ஜாரை உள்ளே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. பார்த்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட ஹேங்கர். ஓகே, கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த எண்டில் நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம மேலே தொங்க வைக்க போகிற இடம். இப்போ அந்த ஜாரை உள்ளே வச்சு ஃபைனலாக கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட பிளான்ட் ஹேங்கர். இப்போது இந்த கீழே இருக்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்ட்ராண்டோட எண்டையும் நான் ஓப்பன் பண்ணி உரித்து விடுறேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே விடுறதுனா கூட விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா <5 minutes மொத்தமே நம்ம 6 முடிச்சு தான் போட்டிருக்கோம். அதில் அழகான ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சணல் கயிறை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஹேங்கர் பண்ணலாம். நான் ஒரு மீடியம் லென்த் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2ஆக மடித்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் 4 செட்டு எடுத்திருக்கேன். ஸோ ரெட்டையாக மடித்து அப்படின்னா உங்களுக்கு 4 கயிறு எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி ஹேங்கர் பண்ண போகிறோம். இந்த சணல் கயிறு இது 1/2 கிலோ 40 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஹார்ட்வேரில். இந்த மேல் முனையை நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹூக் மாதிரி மேலே கிடைக்குது இல்லையா, இது நம்ம ஈஸியாக ஹேங் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முதல்ல பண்ண ஹேங்கர் நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஹேங்கரை நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலேருந்து எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தோராயமாக நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முன்னாடி சொன்ன மெத்தடே தான், 2 கயிறாக எடுத்து நாட் போடணும். இப்போ நம்ம 8 கயிறு எடுத்துருக்கிறதால 4 முடிச்சு வரும். ஒரே லென்த்தில்
நீங்கள் முடிச்சிருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முடிச்சுன்றதால ஈஸியாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எடுத்த உடனே டைட்டாக போட்டுறாதீங்க. அதை வச்சுட்டு எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே ஒரு ஹூக்கில் வந்து மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாட் எங்கே வரணும்னு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அங்கே வந்து முடிச்சு போடணும். ஸோ நான் தோராயமாக இதுலேருந்து ஒரு கயிறு அதுலேருந்து ஒரு கயிறு எடுத்து இந்த இடத்துல முடிச்சு போடுறேன். இதுக்கு அடுத்தது இதுலேருந்து ஒரு கயிறும் இன்னொரு முடிச்சுலேருந்து ஒரு கயிறு எடுத்து ஜாயின் பண்ணணும். ஸோ லென்த்து ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நாட் நம்ம போடும்போது ஆக்சுவலி அந்த பிளான்டரை உள்ளே வைக்கும்போது நமக்கு டைமண்ட் ஷேப்பில் அந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் வரும். அதுதான் இதில் இருக்கிற அழகே. இந்த மாதிரி இன்னொரு 4 முடிச்சு போட்டுட்டோம் நம்ம. இப்போ நம்ம பாட்டை வந்து உள்ளே வச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எவ்ரி டைம் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் இதை வச்சு மெஷர் பண்ணி அடுத்தது நாட் எங்கே போடணுங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்களே அசியூம் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் எல்லா பாட்டுக்கும் அது செட் ஆகாது. இந்த சைஸுக்கு தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் என்ன மாதிரி ஷேப் இருக்க பாட்டுக்கு வேணாலும் இந்த மாதிரி பண்ணலாம். எவ்வளோ பெரிய பாட்டுக்கு வேணால் நீங்கள் பண்ணலாம். எந்த பாட்டு எவ்வளோ பெருசோ அந்த பாட்டு வெயிட் தாங்குகிற அளவுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் கயிறு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நான் அதனால தான் உங்களுக்கு 3 அதாவது 6 கயிறில் ஒன்றும் 8 கயிறில் ஒன்றும் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். அதனால் பெரிய பாட்டுக்கு நிறைய கயிறு போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மலாக இருக்கிற பாட்டையே நம்ம வந்து ஹேங்கிங் பிளான்டராக மாற்றிடலாம். இந்த மாதிரி கயிறு மட்டும் இருந்ததுன்னா போதும் நம்மக்கிட்ட. இப்போ வச்சு பார்த்தாச்சு. அடுத்த செட் ஆஃப் நாட்டும் போட்டுட்டு இப்போ நம்ம எண்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டை வந்து உள்ளே வச்சு பார்த்துட்டு கீழே எந்த இடத்துல முடிச்சு போடுறதுங்கிறத நான் இப்போ மெஷர் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல இப்போது நாட் போட்டுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பாட்டை உள்ளே வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்னொரு ஹேங்கர் கூட நமக்கு ரெடி. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.